கொஞ்ச நாளில் தமிழ் நெஞ்சங்களை கொள்ளையடித்த பின்னணி பாடகி ஜென்சி அவர்கள் தான் பாடுவதை திடீரென நிறுத்தியதற்கான காரணம் என்ன? யார் இந்த ஜென்சி? இத்தனை முத்தான ஹிட் பாடல்களை பாடியிருக்காங்க என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பதிவிற்குள் போகலாம். பெண்களும் பாடல்களும் என்று சமீபத்தில் நீயா நானா என்ற ஒரு நிகழ்ச்சியில் ஒரு எபிசோடு வந்தது. அதில் 70, 80, 90, 2Kன்னு எல்லா தரப்பு பெண்களும் கலந்துக்கிட்டு அவங்களுக்கு பிடித்த பாடல்களை பற்றி பேசினாங்க. அப்போது அதில் பேசின காயத்ரின்னு ஒருத்தவங்க பாடகி ஜென்சியோட பாடல்களை பற்றியும் அவரது குரலை பற்றியும் பேசின வீடியோ பயங்கர வைரலாச்சு. அந்த வீடியோவை பார்க்கும்போது இப்போ இருக்கிற தலைமுறையினருக்கு ஜென்சியை தெரியுமான்னு ஒரு கேள்வி வந்துச்சு. அவங்களுக்கு ஜென்சியோட பாடல்களை பற்றி தெரிந்திருக்கு, ஆனால் ஜென்சி யாருன்னு தெரியல. அதனால் பின்னணி பாடகி ஜென்சியை பற்றி பார்ப்போமானால், அதாவது பாடகி ஜென்சி அவங்க தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானது 1978ஆம் ஆண்டில்தான். அப்போதிலிருந்து இப்போது வரைக்கும் ஜென்சி ஆக்டிவாக சினிமாவில் பாடிட்டு இருந்ததால் கண்டிப்பாக எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க தமிழில் பாடினது வெறும் 4 வருஷங்கள் மட்டும்தான். ஆமாங்க, அந்த 4 வருஷத்துல தான் அவங்க பாடின எல்லா ஹிட் பாடல்களும் இருக்குது. அவங்க தமிழில் மொத்தம் 3 இசையமைப்பாளர்களின் இசையில்தான் பாடியிருப்பார்கள். பாடகி ஜென்சி தமிழில் மொத்தமாக பாடிய 29 பாடல்களில் 27 பாடல்கள் இசைஞானி இளையராஜாவோட இசையில்தான் பாடியிருப்பார். அதை தாண்டி கங்கை அமரன் இசையில் ஒரு பாடல், சங்கர் கணேஷ் இசையில் ஒரு பாடல் பாடியிருப்பார். அந்த அளவுக்கு ஜென்சியை தமிழில் அறிமுகப்படுத்தியதும் இசைஞானி இளையராஜா தான். அதிக வாய்ப்புகள் கொடுத்ததும் இளையராஜா தான். பாடல்கள் பாட வைப்பதை தாண்டி ஜென்சியை வைத்து நிறைய ஹம்மிங் போர்ஷன் எடுப்பார் இளையராஜா. பாடல்களில் வரும் ஹம்மிங்கை தாண்டி கிழக்கே போகும் ரயில் என்ற திரைப்படத்தில் படம் முழுக்க பின்னணி இசையில் வரும் எல்லா ஹம்மிங்கையும் ஜென்சி தான் கொடுத்திருப்பார். வெறும் 29 பாடல்களை மட்டுமே பாடிய ஒரு பாடகைக்கு இவ்வளவு பெரிய ரசிகர்கள் இருக்காங்களான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். பாடகி ஜென்சி பாடிய பாடல்களை தினமும் கேட்கிற தமிழ்நாட்டு மக்களும் தமிழ் பாடல்களை கேட்கிற பலரும் ஜென்சிக்கு ரசிகர்களாகத்தான் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது வரைக்கும் மதுரை, நாகர்கோயில் பகுதிகளில் இருந்து பாடகி ஜென்சிக்கு ரசிகர்கள் கடிதம் எழுதுறாங்கன்னா பார்த்துக்கோங்க. பாடகி ஜென்சிக்கு இந்த அளவுக்கு இன்றும் ரசிகர்கள் இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ரசிகைகள் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்களோட குரல்தான். அந்த குரலில் இருக்கும் ஒருவித சோகம்தான். அதனால தான் ஜென்சி பாடின பல பாடல்களை தாங்களே பாடியதாக நினைத்து இன்றும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவரது ரசிகைகள். ஜென்சி பாடின பாடல்களில் இப்போது வரைக்கும் ரசிகர்கள் மறக்காமல் இருக்கிற பாடல்கள் என்னன்னு பார்க்கலாமா? முள்ளும் மலரும் திரைப்படத்தில் அடி பெண்ணே, பிரியா படத்தில் என்னுயிர் நீதானே, புதிய வார்ப்புகள் படத்தில் தம்தன தம்தன தாளம் வரும், இதயம் போகுதே, நிறம் மாறாத பூக்கள் என்ற திரைப்படத்தில் 1000 மலர்களே, பகலில் ஒரு நிலவு படத்தில் தோட்டம் கொண்ட ராசாவே, ஜானி என்ற திரைப்படத்தில் என் வானிலே, உல்லாச பறவைகள் படத்தில் தெய்வீக ராகம், அலைகள் ஓய்வதில்லை படத்தில் காதல் ஓவியம் என பாடகி ஜென்சி நம் மனதில் விதைத்த பாடல்கள் ஏராளம். கேரளாவில் ஒரு இசை குடும்பத்தில் பிறந்தவங்க தான் பாடகி ஜென்சி. சின்ன வயசிலிருந்தே இசையை கற்றுக்க ஆரம்பித்தவங்க 10 வயசிலிருந்தே மேடைகளில் பாட ஆரம்பித்தாங்க. அப்படி ஒரு மேடை கச்சேரியில் பாடகர் ஏசுதாஸோடு ஜென்சி பாடும்போது அவங்களோட குரல் பிடித்து போக தொடர்ந்து ஏசுதாஸோடு கச்சேரிகளில் பாடுவாங்க. இந்த பொண்ணோட திறமை கச்சேரிகளோடு நின்றுடக்கூடாதுன்னு ஜென்சியை பற்றி இளையராஜாவிடம் சொல்லியிருக்கிறார் பாடகர் ஏசுதாஸ். பொதுவாக யாரையும் சிபாரிசு செய்யாத ஏசுதாஸ் ஒரு பொண்ணுக்காக சிபாரிசு செய்கிறாரே என இதை சீரியஸாக எடுத்துக்கொண்ட இசைஞானி இளையராஜா நாளைக்கே அந்த பெண்ணை என்னை வந்து பார்க்க சொல்லுங்கள் என்றிருக்கிறார்.
ஜென்சியும் அடுத்த நாளே இளையராஜாவை சந்தித்து சில பாடல்களை பாடி காட்டியிருக்கிறார். இளையராஜாவுக்கும் ஜென்சியின் குரல் பிடித்து போக அன்று மாலையே திரிபுர சுந்தரி எனும் திரைப்படத்தில் எஸ் ஜானகியோடு சேர்ந்து பாட வைத்திருக்கிறார். அதன் பிறகு தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்த இளையராஜா ஜென்சி ஒவ்வொரு முறையும் ரெக்கார்டிங்கிற்காக கேரளாவில் இருந்து சென்னை வருகிறார் என்பதால் சென்னையிலேயே ஒரு வீடு எடுத்து தங்கினால் நிறைய பாடல்கள் பாடலாம், வேறு இசையமைப்பாளர்களும் வாய்ப்பு கொடுப்பார்கள் என சொல்லியிருக்கிறார் இளையராஜா. ஆனால் பாடகி ஜென்சிக்கு கேரள அரசு பள்ளியில் பாட்டு பாடும் டீச்சர் வேலை கிடைத்ததால் அவரால் சென்னைக்கு வர முடியவில்லை. இதற்கிடையில் அவருக்கு வேலை கிடைத்ததால் இனிமேல் படங்களில் பாட மாட்டார் என ஒரு தவறான செய்தியும் சென்னையில் சுற்றி திரிந்தது. இந்த செய்திக்கு பின்னால் ஒரு பெரிய அரசியலும் இருக்கலாம். ஆனால் இந்த செய்தி உண்மையா இல்லையா என்பது தெரியாமல் ஜென்சிக்கு வாய்ப்பு கொடுப்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. பாடகி ஜென்சியும் தமிழில் நமக்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நமது பாடல்கள் எல்லாம் ஃபேவரேட் என்பது தெரியாமலேயே வாய்ப்பு வராததால் அவரது வேலையை மட்டும் பார்க்க ஆரம்பித்து விட்டார். இப்படித்தான் பாடகி ஜென்சிக்கும் தமிழ் சினிமா இசைக்குமான தொடர்பு கட்டாகி இருக்கிறது. ஆனால் எது எப்படியோ அவர் பாடிய அந்த 29 பாடல்களே நமக்கு போதும். இன்னும் பல வருடங்களுக்கு கேட்டு கேட்டு ரசிக்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் காலங்களிலேயே தமிழ் நெஞ்சங்களை கொள்ளையடித்த பின்னணி பாடகி ஜென்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. அடுத்து வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.